வித் லவ் இந்த படத்தை பற்றின பஸ் வந்து சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமாக பரவிட்டு இருந்தது. இந்த படத்துக்கான ப்ரிவியூ ஷோ வந்து ஒரு 4 டேஸ் முன்னாடி போடும்போது செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், பெரிய டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 96 மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, நல்ல ரொமான்டிக் மூவின்னு சொல்லியிருந்தாங்க. சில டைரக்டர்ஸ் வந்து இந்த படம் பார்க்கும்போது மனசு நிறைவாக இருந்துச்சு வெளியில் வரும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது அவங்களோட கருத்து. இந்த படத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த படம் அவங்களுக்கு கொடுத்த மாதிரியான அதே ஃபீலை நமக்கு கொடுத்துச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு மிஸ்டர் ஜிகே மூவி மேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். சென்னையில் ஆர்கிடெக்டாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அபிஷாந்த். வழக்கமான 90s கிட் மாதிரி அவருக்கும் கல்யாணம் ஆகலை. அவங்க அக்காவான ஆர்ஜி ஆனந்தி அவருக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. அப்படி அவங்க பார்த்து என்கேஜ் பண்ண ஒரு பொண்ணு தான் அனஸ்வரா ராஜன். அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க. இவங்க 2 பேரோட ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் நிகழ்து. ஒரு சின்ன காமிக்கலான இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இவங்க 2 பேர் மீட் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக பேச ட்ரை பண்ணுறாங்க. அதில் இவங்களுக்கு தெரிய வர்றது என்னென்னா, இவங்க 2 பேருமே ஸ்கூலிங்ஸ் வந்து ஒன்றா படிச்சிருக்காங்க அப்படின்னும், இவங்க 2 பேருக்கும் ஸ்கூல் டைமில் வந்து பாஸ்ட்டில் ஒரு லவ் இருந்ததும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அனஸ்வரா ராஜன் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம், நம்ம 2 பேருக்குமே ஸ்கூல் டைமில் ஒரு லவ் இருந்திருக்கு, அந்த 2 பேரையும் தேடி போயிட்டு நம்ம அவங்கள லவ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு வருவோம், அது நமக்கு ஒரு நல்ல ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அபிஷாந்துக்கு வேறு வழி இல்லை, அனஸ்வராவை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஐடியா ஒத்துக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஓல்டு லவ்வர்ஸை 2 பேரும் தேடி போகிறதுக்கான அந்த பயணம் தான். இந்த பயணத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன, அந்த லவ்வர்ஸ் அவங்க மீட் பண்ணாங்களா, இவங்க 2 பேரும் லவ்வில் விழுந்தாங்களா அப்படிங்கிறதான் மிச்ச படம் அப்படின்னு சொல்லலாம். வேலண்டைன் வீக்கெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் காமெடி, ரொமான்ஸ் எல்லாம் கலந்து நீட் அண்ட் சிம்பிள் என்டர்டெய்னராக ஒரு படம் கொடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ½ வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, இந்த படம் ஒரு 2.25 மணி நேரம் ஓடினாலும் கூட இந்த படத்தோட லென்த் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தோட காமெடி தான் சொல்லலாம். எமோஷ்னலாக லேக்காக இருந்தாலும் கூட இந்த படம் வந்து காமிக்கலாக நம்மளை வந்து என்கேஜ் பண்ணி கொண்டு போயிடுது. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்கூல் லவ் போர்ஷன் வந்து நம்மளுக்கு காமிக்கப்படுது. இதில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரும் தனித்தனியாக அவங்களுக்கான ஒரு டீனேஜ் லவ் ஸ்டோரியை சொல்கிறாங்க. இந்த லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது 2மே ஒரு மாதிரி டெம்ப்ளேட்டாக தான் நமக்கு வந்து இருக்குது. பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதத்தில், காமிக்கலாக அவங்க ட்ரீட் பண்ண விதத்தில் நமக்கு அதை பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ரோலை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். பாய்ஸ்னால் எப்பவும் அக்ரெஷனாக இருப்பாங்க, பெண்கள்னால் பயந்து இருப்பாங்கங்கிறது இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன தான் ஹீரோ ஒரு சீனில் வந்து என் ஆளை வந்து நீ பார்க்கக்கூடாது, பார்த்தா நான் அடிப்பேன்னு சொன்னாலும் அவர் பயந்து ஓடுறார், அடிக்கு பயந்து. ஆனால் இங்கே அனஸ்வரா ராஜனோட கேரக்டர் எப்படி அப்படின்னா, தனக்கு பிடிச்ச பையனை வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு காம்பஸ் எடுத்துகிட்டு போய் ஒரு பையனை குத்தி ரத்தமே வர வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. ஸோ ஆணோட அக்ரெஷன், பெண்ணோட இந்த பயம் அப்படிங்கிறத ரிவர்ஸில் ஷிஃப்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி மாடர்ன் டேவோட திங்கிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டையோ இல்லை நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ண யாரோ ஒருத்தரை திரும்ப மீட் பண்ணும்போது, அடடா இந்த உலகம் ரொம்ப சின்னதில்லை அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா. இதை கிரியேட் பண்ணணும்னு இந்த ஹீரோயினுக்கான பேக் ஸ்டோரியில் அந்த ஸ்கூல் ஸ்டோரியில் வச்சுருக்காங்க. பட் அது இன்னும் ஆழமாக அழுத்தமாக சொல்லியிருந்தா இந்த படத்தை எலிவேட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கும். அது இந்த படத்தை எலிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஆனால் அதை அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. படத்தில் 1-2 இடங்களில் வசனம் நல்லா இருந்தது. பார்த்துட்டு இருந்தால் பார்த்துட்டே தான் இருக்கணும், போய் பேசு அப்படின்னு இந்த ஹீரோவுக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்து நீ போய் லவ்வை சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டைலாகாக இருக்கட்டும், அவள் கையை கொடுத்தா கையையே கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு டைலாகு, காதல் மட்டும் ஏன் இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிற டைலாகுன்னு அங்கங்கே குட்டி குட்டியாக இந்த மாதிரியான விஷயங்கள் அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இன்னும் ஒரு காட்சி வந்து ரொம்ப சின்ன காட்சி, அது நல்லா இருந்தது. காஃபி ஷாப்பில் இவங்க 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த கான்வர்சேஷன் எண்ட் ஆகிடும். ஸோ திரும்ப எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த காஃபி டம்ளர் அவர் வருடிட்டு இருக்கும்போது அனஸ்வரா சொல்லுவாங்க, அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆகிட்டுன்னு தெரியுது, யோசிச்சு வையே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்ட்ரேஞ்சாக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது ரொம்ப நார்மலான ஒரு விசாரிப்புகளுக்கு அப்புறம் எங்கேருந்து தொடங்குறதுன்னு தெரியாமல் ஒரு தவிப்பு இருக்கும் இல்லையா, அதை அண்டர்லைன் பண்ணுற மாதிரியான ஒரு சீனு. அந்த சீன் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட மேல் லீடாக அபிஷான் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம். இந்த படத்துக்குள்ளார அவரால் என்ன ட்ரை பண்ண முடியுமோ, என்ன புல் பண்ண முடியுமோ ஆக்டிங் ஸ்கில்ல அது கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காரு. படத்தோட ஃபீமேல் லீடாக அனஸ்வரா ராஜன். இந்த படத்துலேயே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். இன்னொன்று, இந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதம்
கதாபாத்திரமும் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்திலேயே ஒரு சர்ப்ரைஸான கேரக்டர் அப்படின்னா காவ்யா அனில் அப்படின்னு ஒருத்தங்க பண்ணியிருக்கிறத சொல்லலாம். அவங்க வந்து அபிஷானோட அந்த ஸ்கூல் லைஃப்பில் வரக்கூடிய அந்த லவ் போர்ஷனில் வர பொண்ணாக வராங்க. படத்தில் நிறைய டைலாக்ஸ் இல்லை, அவங்க ஃபேஸ் அண்ட் அவங்களோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் மூலமாக தான் வெளிப்படுத்தணும். அப்படிங்கும்போது அந்த ரோல் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிற விதம் எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் ரோலை விட இவங்க ரோல் நல்லா இருக்குன்னு ஆடியன்ஸ் சொல்கிறதுக்கான சான்சஸ் கூட உண்டு. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. படத்தில் இன்னொரு குறிப்பிடும்படியான ரோல் அப்படின்னா ஆக்டர் சரவணன் சொல்லலாம். ஒரு ஸ்கூல் டீச்சராக அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் அபிஷானுக்குமான ஒரு சின்ன கிளாஷு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியாய தர்க்கங்களை 2 பேரும் பேசிக்கக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட பர்ஃபார்மன்ஸுமே அந்த காட்சியில் ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஹோல் படத்துலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீன் இருக்குது அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் அபிஷான் ஸ்கூலில் லவ் பண்ண அந்த பொண்ணை திரும்ப போய் மீட் பண்ணக்கூடிய ஒரு காட்சி சொல்லலாம். ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் மீட் பண்ணுவார். கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே அந்த காட்சி ஒரு ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஃபீமேல் லீடு எழுதப்பட்ட அளவுக்கு மேல் லீடு சரியாக எழுதப்படலையோ அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு வருது. ஏன் அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மதம் தான், பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுலையும் அதுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அவங்க அக்கா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நீ எந்த பொண்ணு பார்த்தாலும் வேணாம் சொல்கிற அப்படின்னு. அப்படி ஒன்று அந்த கேரக்டர் படத்தில் எங்கே பார்த்தாலும் தெரியல. அது கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் எல்லாரையும் தான் சைட் அடிக்குதுங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று ஒரு ஏஜ் ஒரு மெச்சூரிட்டின்னு காட்டப்படுது இல்லையா, அதை விட சைல்டிஷான பிஹேவியர்ஸ் எல்லாம் அந்த கேரக்டர் வந்து பல இடங்களில் பண்ணுது. ஈவன் அந்த கேரக்டர் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு சந்தேக புத்தியோடு இருக்குதோ அப்படிங்கக்கூடிய எண்ணத்தையும் நமக்கு தோற்றுவிக்குது. இப்படி இந்த 2 இம்பேலன்ஸும் அந்த கேரக்டர் கிட்ட இருக்கு இல்லையா, இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியோ இல்லை இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த கேரக்டர் இப்படி தான் நிறுவுறதுக்கான காட்சிகள் படத்தில் இல்லை, ஈவன் வசனங்கள் கூட இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வீக்காக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டரை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் லீடு வந்து போல்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சம்டைம்ஸ் கிரிஞ்சி ஐடியாவாக சிலதை கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட, பட் ஓரளவுக்கு அந்த கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபைபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேல் லீடை கம்பேர் பண்ணும்போது. இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். படம் ஃபுல்லாக காமெடி இருக்குது, எங்கேஜிங்காக வச்சுக்குது. ஆனால் ரொமான்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே நமக்கு எட்டி பார்க்கல, அதுக்கான உணர்வு கூட நமக்கு எங்கேயுமே வரல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று படத்தில் நிறைய சென்டிமெண்ட்டாக இருக்கணும், எமோஷனலாக நம்மளை தைக்கணும் அப்படின்னு நிறைய காட்சிகள் எழுதப்பட்டிருக்கு. பட் அதுவுமே வந்து சரியாக வேலை. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்குமான பிரச்சனை. ஆப்வியஸாக அப்பாவுக்கும் பையனுக்குமான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் கொண்டு வந்து வைக்கும்போது அங்கே ஒரு ரிடம்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகும் இல்லையா, அதுக்காக தான் அது ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் அந்த அப்பாவே நம்மளுக்கு அங்கங்கே கிளிம்ஸாக ஷார்ட்ஸில் வந்துட்டு போகிறாரே தவிர்த்து எங்கேயுமே ஒரு டைலாகும் பேசலை. கிளைமேக்ஸில் வந்து டக்குன்னு ஒரு டைலாக் பேசினோம்னா அது நமக்கு ஒட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். படத்தில் இந்த மாதிரி டெப்த்து இல்லாமல் போனதோட விளைவு என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு காமெடி படமாக மட்டுமே நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொமான்டிக் ஃபிலிமுக்கு மியூசிக் அண்ட் சாங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப சுமாராக இருக்கிறதுனால அந்த ஆஸ்பெக்ட்லேயுமே இந்த ஃபிலிம் வந்து நமக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுது. ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜாலியான ஒரு காமெடி ஃபிலிம், யங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போனோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். கண்டிப்பாக இது ரொமான்டிக் ஃபிலிம் 96 அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க அப்படின்னா அந்தளவுக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.